அன்புள்ளம் கொண்டவர்களே, அருளின் காலத்தில் அமைதியின் தூதனாக வாழ இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். அமைதியின் தூதனாக இந்த அருளின் காலத்தில் இரக்கத்தோடு அமைதியை ஏற்படுத்துகிற மனிதர்களாக இந்த மண்ணுலகில் நல்லுறவை வளர்த்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களாக நாம் என்றென்றும் நிலைத்து வாழ வேண்டும் என்பது கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு படிப்பினை. அந்த படிப்பினைகளை முழுமையாக நிறைவு செய்வதில் தான் நமது கிறிஸ்தவ வாழ்வு அடங்கி இருக்கிறது என்பதை இறைவன் என்று மையமாக சொல்லித்தர விரும்புகிறார். அருளின் காலத்தில் அமைதியை எப்படி நாம் ஏற்படுத்தி தூதுவனாக மாறுவது என்பதை வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கி இந்த அருளின் காலம் அன்பையும் ஆசிரையும் உங்கள் மீது கொண்டு வர உங்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு அருமைக்குரியவர்களை, மத்தேயு 5:23-24 தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் உங்கள் காணிக்கைகளை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ ஒரு மனத்தாங்கள் உண்டென அங்கே நிறைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கைகளை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார். இந்த நல்லுறவு அமைதியின் தூதனாக உங்களை உருவாக்கும் என்பதை அவர் அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார். ஆம், நாம் நம் சகோதர சகோதரிகள் மேல் கோபம் கொள்ளுகிற போது அவர்களுக்கு எல்லா நிலைகளிலும் தீமையை செய்ய நினைக்கின்றோம். இதுவே மற்ற எல்லா வன் செயல்களுக்கும் அடிப்படையாக அமைகிறது. இந்நற்செய்தி பகுதி பயன்படுத்தப்படுகின்ற முட்டாளே அறிவிலியே என்னும் பதக்கங்கள் கோபத்தின் வெறுப்பின் விளைவாக நம் உதடுகளிலிருந்து வருபவை. ஆமாங்க, ஒருவர் மீது நாம் கோபம் கொள்ளுகிற பொழுது ஒரு வகையான பதக்கங்களை நாம் அவர்களுக்கு தருகிறோம். முட்டாளே, அறிவிலியே, ஒன்னுத்துக்கு உதவாதன, உன்னெல்லாம் வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களை திட்டி தீர்த்து விடுகிறோம். இவை பிறர் மீது வெறுப்பையும் நமது உறவுகளின் பிளவையும் ஏற்படுத்துகின்றன. இச்சொற்கள் நம் சகோதர சகோதரிகளை கொலை செய்வதற்கு சமமாகவே கருதப்படுகிறது என்பதை இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். பயன்படுத்துகிற சொல்லாடலும் சொல்லும் மிக மிக முக்கியம் நமது வாழ்க்கையின் அர்த்தங்களை குறிக்கிறது அன்பார்ந்தவர்களே. எனவே தான் நம் ஆண்டவர் இயேசு வழிபாடுகளில் நாம் பங்கு எடுக்க வருகிற பொழுது நல்லுறவு மனநிலையில் பலிபீடம் நோக்கி வர வேண்டும் என்பதை நற்செய்தியில் வலியுறுத்தி கூறுகிறார். எனவே நாம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். தீயினாற் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினாற் சுட்ட வடு என்னும் வள்ளுவரின் வாக்கை நினைவுக்கு கொண்டு வரும்போது நாம் ஒவ்வொரு நாளும் இதை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே அன்பு மொழி பேசி நல்லுறவை ஏற்படுத்தி அமைதியின் தூதர்களாக வாழ இன்று இறைவேண்டலை நாம் முழுமையாக செய்வோம். இந்த அருளின் காலத்தில் இறை இரக்கம் நம்மை வழிநடத்தட்டும். இன்று நம்மை சுற்றி நடைபெறும் வன்கொடுமைகளை செயல்களை பற்றி நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். செய்தித்தாள்களில் நாம் வாசிக்கும் செய்திகள் பெரும்பாலும் பிறரை வஞ்சித்து பிறரை தீமைக்கு தள்ளி கொண்டிருக்கிற உறவினர்களை முழுமையாக மறந்து அமைதி ஏற்படுத்துகிற நல்லுள்ளங்களாக நாம் இருக்க வேண்டும். திருப்பாடல் 19 சொல்லுவது போல, ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன என்பதை நாம் முழுமையாக அறிந்து ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை என்பதை உணர்ந்து புனித அசசியார் ஒரு வாழ்க்கை அனுபவத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். இன்றைய இறைவார்த்தை நல்லுறவை ஏற்படுத்தி அமைதியின் தூதனாக மனிதர்களிடத்திலே உறவின் மேன்மை மேம்படுத்தும் என்று சொல்லுகிற வார்த்தையோடு புனித அசசியாரையும் உங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுங்கள். அவர் மனிதர்களை மட்டுமல்ல, கடவுள் படைத்த இந்த அண்டம் அகிலம் அனைத்து உயிரினங்களையும் அவர் தனது பிறப்பாக, தனது சகோதரியாக, தனது சகோதரனாக ஏற்றுக்கொண்டது போல நாமும் அமைதியின் தூதனாய் வாழ்வோம். அன்பின் பாதையில் இறைவனை காண்போம். அன்புள்ளம் கொண்டவர்களே, ஜெபிப்போமா. அன்பு இறைவா, அமைதியின் தூதனாய் எங்களை மாற்றி அன்பை வித்திட்டு உறவு நிலைகளை மேம்படுத்தி என்னாலும் உமது பிள்ளைகள் என்ற உறவு நிலையிலே நாங்கள் வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.